இப்பதான் போகுது. ஏன் வாட்ச் விஷயம் தானே? அப்ப நீதான் கொடுத்தியா? அப்படித்தான் வச்சுக்கங்களேன். நான் கொடுத்தா என்ன, எங்க சித்தப்பா கொடுத்தா என்ன? சித்தப்பாவா? இத பாருங்க, எங்க வீட்டுல பெண் எடுக்க உங்களுக்கு இஷ்டம் தானே? என்ன பாக்குறீங்க சொல்லுங்க. இஷ்டம் இல்லாம தான் உன்னை விரும்பினா? அப்படின்னா நீங்க பெண் எடுத்தா மட்டும் போதாது, பெண் கொடுக்கவும் வேணும். என்ன சொல்ற? டக்குன்னு விஷயத்துக்கு வரேன். அதாவது நீங்க என்ன விரும்புற மாதிரி எங்க சித்தப்பா உங்க சிவகாமியா விரும்புறாரு. ராதா, உண்மையாவா? ஆமா, தன் காதலுக்கு அடையாளமா சித்தப்பா கொடுத்த வாட்ச் தான் உங்க மோதலுக்கு காரணம். இப்ப என்ன சொல்றீங்க? ராதா, மனசார சொல்றேன், சிவகாமி அதிர்ஷ்டசாலி. ஏன் இந்த ராதா மட்டும் என்னவா? நானு தான் அதிர்ஷ்டசாலி. என் எண்ணத்தை சொல்லட்டுமா? சொல்ல. அவங்க கல்யாணமும் நம்ம கல்யாணமும் ஒரே சமயத்துல நடந்தா நல்லா இருக்கும்ல? ஐ அம் சாரி ராதா. என் தங்க முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்து உறவை நிலைநாட்டிட்டா அப்புறம் இந்த தங்க சிலைய தாராளமா கொண்டு போலாம்ல? ஏன்? ராதா, ஹலோ மிஸ்டர் முத்து. வணக்கம். வணக்கம். அப்பா, உங்களோட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் தான் அவர் வந்திருக்காரு. பேசுவோமே, மேல வாங்க. அப்பா, சந்தோஷமா செய்திப்பா. நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டேன். அதாவது என் வாழ்க்கையில ஆசைப்பட்ட மாதிரி பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்சு போச்சு. உனக்கு இஷ்டம் தான், எல்லாருக்குமே இஷ்டம் தான். சரி, மாப்பிள்ளை யாரு? அதுதான்மா நம்ம ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தரம் இல்ல, அவருடைய தம்பி ரவிதான். எப்படியோ எனக்கு பிரியமோ என் தங்கச்சிக்கு பிடித்தமான ஒரு மாப்பிள்ளை கிடைச்சு போயாச்சு. தங்கச்சிக்கு பிடித்தமான? ஆமாமா, தங்கச்சியும் அந்த ரவியும் ஒருத்தர் ஏற்கனவே விரும்பி இருந்தாங்களா? ராதா சொல்லிச்சு. தம்பி, இன்ஸ்பெக்டருக்கு தெரியுமா? நல்லா தெரியும்பா. அந்த ரவி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி இருந்தாராம். நம்ம சிவகாமியை அவர் விரும்புறாரு தெரிஞ்சதும் அந்த இன்ஸ்பெக்டர் குதிச்சிருக்காரு பாருங்க. கல்யாணத்தை அவர் வீட்டுல தான் நடத்தணும், உடனே நடத்தி தருமா. எங்க தங்கச்சி? அம்மாடி, அப்பா அம்மா இருக்காங்க, என் கால விழுந்து. என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமா தம்பி, தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தாடி எடுக்க மாட்டேன் இல்ல, இப்ப நிச்சயம் ஆயிடுச்சு. உடனே போய் தாடி எடுத்துட்டு மறு வேலை பாரு. கல்யாணத்துல இந்த தாடியோட நிக்கப்படாது. ஆமா, சரி. நீ மஞ்சள் குங்குமத்தோட அந்த ரவிக்கு மனைவியாக போகிற அந்த மங்கள திருநாளை அம்மாடி இப்பவே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சௌரி, உன் கண் வீச்சு வாய் வீச்சு என்னை என்னமா கவருது தெரியுமா? என் மேல உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. நான் என்னையா செய்ய முடியும்? என் தாய் மாமன் இல்ல நாய் மாமன் என்ன கட்டிக்கணும்னு அலைய அலைஞ்சு கொலையா கொலைக்கிறானே. முனியாண்டி சாமி, என் மாமனுடைய 2 கண்ணும் தெரியாம போயிடுச்சுன்னா என் கண்ணான கண்ண தவறியோட நான் காதல் நாடகம் ஆடுவேனே. என்ன சத்தம்? என்ன சத்தம்? மாமா, ஏ மாமா, என்ன மாமா? மாமா, யாரு? கௌரியா? ஆமா. எங்க இருக்கிற? எங்கதான் இருக்க? என்னாச்சு? ஒண்ணுமே தெரியலையா? இருந்திருந்தாப்புல 2 கண்ணும் தெரியல கௌரி. ஐயோ, அப்படியா? என்ன பாவத்துல கேட்கிற? சோக பாவத்துலதான் மாமா கேட்க. முனியாண்டி சாமி, இவ்வளவு சீக்கிரம் என் மாமனை இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லையே. என்ன சொன்ன? இல்ல மாமா, இந்த சின்ன வயசுல உனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஏன் மாமா, உனக்கு கண்ணுதான் தெரியல, 2 கண்ணும் தெரியலையா? 2 கண்ணும் தெரியல. அப்ப லேசா மங்களா திரை போட்ட மாதிரி தெரியுதா? இல்லையே, கண்ணுக்கு முன்னால காம்பவுண்ட் சுவர் இருக்கிற மாதிரி தெரியுது. கௌரி, இவ்வளவு நாளாத்தான் எடுத்து கடத்தின, இப்பவாவது என்ன கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கை கூட. குடுக்கறேன். கைதானே குடுக்கறவன். இது இப்ப தோள கொடு, அப்புறம் கைய கொடு. மாமா, நீ பேசாம திண்ணையிலேயே உட்காந்துக்க. உனக்கு வேணுங்கிறதுலாம் நானே கொண்டாந்து கொடுப்பேன். எங்கேயும் வராத. நான் வரல, நீ கூப்பிடா, நான் வரல. இங்கேயே தள்ளிட்டு பாருங்க. எனக்கு தான் ஒண்ணும் தெரியலையே. என்ன? ஐயோ, என்ன மாமா? ஏன் மாமா இடிச்சேன்னா? யாரோ வந்து பின்னால என்ன இடிச்ச மாதிரி தெரிஞ்சது. என்ன இடிச்ச மாதிரி தெரியுதா உனக்கு? சரி, நீ வந்து போற. உன்னை எங்க எல்லாம் தேடுறது நான். ஏன், என்ன விஷயம்? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். அவசரப்படாத, அதுக்கு முன்னால நான் உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்றேன்.
பழையபடி நீ பற்றைக்கே வேலைக்கு போயிடு. ஏன்யா? நம்ம காதல் கடுக்கத்திலே நிறைவேறாத போல் இருக்குது. நான் உன்னை அடைஞ்சே தீருவேன்னா என் பண்ணு உடைஞ்சேதான் தீரும் போல் இருக்கு. உன் மாமனுடைய தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு என் உடம்புல மாவசம் இல்லம்மா. என்ன வளர்ற? நான் ஒண்ணும் வளரல, உள்ளதான் சொல்றேன். பாரு, எனக்கெல்லாம் காதலுங்கிறது அல்வா துண்டை சாப்பிட்ட மாதிரி சுழுவா இருக்கணும். கடக்க முடக்கணும் காராச்சேவை சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது. நான் வாழணுங்கிறதுக்காகத்தான் காதலை தவிர காதலுக்காக நான் சாக முடியாது. எனக்கு சங்கடவும் மாட்டான், சரித்திரவும் மாட்டான், நீயும் மாட்டான். போ. இந்த பாரு, அவசரப்பட்டு அள்ளி கொட்டாத. சொல்லி முடிக்கிறேன். நீ இனிமே நேரா ஜோரா என் வீட்டுக்கே வரலாம். நான் உன்னை சீரா வரவேற்று சிங்காரமா பழகுவேனே. அது எப்படி வீடு மாத்திட்டியா? அதே வீடுதான் மாமன், அதே மாமன் தான். ஆனா அந்த ஆளுக்கு 2 கண்ணும் தெரியாது. அது எப்படி என் குலதெய்வம் முனியாண்டிகிட்ட வேண்டிக்கிட்டு அதே மாதிரி நடந்துட்டு வாழ முடியாது. இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வர்றேன். என்ன என்ன ஒருத்த வண்டியில ஏறினா பாட்டில விட்டுட்டு போயிட்டான், திருடி வச்சுக்கிட்டேன். திருநதான் இருந்தாலும் வாசனை போகல. போதும் ஞாயிற்றுக்கிழமை சென்ட பார்த்து சாம்பிராணி புகையை பிடிச்ச மாதிரி பிடிக்கும். தம்பி, தங்கச்சி கல்யாணமாயி புருஷன் வீட்டுக்கு போயிடுச்சுப்பா. ஏம்மா, தங்கச்சி புருஷன் வீட்டுக்கு போய் எத்தனை நாளாச்சு? 1 வாரம் ஆகுது. 1 வாரம் தானே ஆகுது? 1 வருஷம் ஆன மாதிரி இல்ல? போமா, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கவே கூடாது. அப்படியே கட்டி கொடுத்திருந்தாலும் மாப்பிள்ளை நம்ம வீட்டோட வச்சிருந்துருக்கணுமா? தம்பி, உனக்கு கல்யாணமாயி பொண்ணு மேல இருக்கிற பிரியத்தினால மாமனார் உன்னை வீட்டோட இருக்க சொன்னா நீ இருந்துடுவியா? அது எப்படி இருப்பேன்? ரத்தம் அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியுமா? அது மாதிரிதான் மத்தவங்களும். இந்த பாரு, எனக்கு கல்யாணமான புதுசில எங்க அண்ணனும் உன் மாதிரிதான் கிடந்து தவிச்சாரு. எங்க அப்பா அம்மா ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து பார்த்துட்டு போவாங்க. நீயும் உன் தங்கச்சியும் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அடிக்கடி வர்றதும் குறைஞ்சு போச்சு. அவங்க வரலையேங்கிற என் ஏக்கமும் மறைஞ்சு போச்சு. குழந்தை குட்டி ஆகிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் எல்லாம் சரியா போயிடுவோப்பா. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஆறுதல் வராதுமா. என் தங்கச்சியை பார்க்காம என்னால இருக்கவே முடியுது. பாருங்க, இந்த வீடே வெறிச்சோடி போச்சு அவ இல்லாம. ஆண்களுக்கு ஒரே வாழ்க்கை, ஆனா பெண்களுக்கு 2 வாழ்க்கை. கல்யாணத்துக்கு முந்தி ஒரு வாழ்க்கை, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை. இது எல்லா குடும்பத்திலயும் சகஜம்தான். நாமாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறோம். அங்க உன் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்ல யாரு இருக்கா? ஆமாமா, அத நான் மறந்தே போயிட்டேன். ஏமா, தங்கச்சி நம்ம நினைச்சு இதே மாதிரி அழுதுகிட்டு இருக்கோம்ல, அதுக்கு யாரு ஆறுதல் சொல்லுவாங்க? அம்மா, நான் தங்கச்சி பார்த்துட்டு வந்துடுறேம்மா. தம்பி, இல்லம்மா, என்ன மன்னிச்சிருமா. கண்டிப்பா தங்கச்சி பார்க்கத்தான். என்ன அப்படி பாக்குறீங்க? இப்ப மட்டுமா? எப்ப என் கண்ணு உன்னை முதல் முறையா சந்திச்சதோ அப்ப இருந்து அதுக்கு ஒரே அழகு பசி. உன்னை பார்த்து பார்த்து தான் அந்த பசி தீர்த்துக்க வேண்டியிருக்கு. நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஒவ்வொரு கணவனுடைய கண்ணுக்கு அவ மனைவி பேரழகிதான். சிவகாமி, நீ அமிர்தத்துல விளைஞ்ச அழகுத்தான். அத்தா, நம்ம காதல் கை கொண்டதுக்கு இந்த கடியாரம் தான் காரணம். இது மட்டும் இல்லைன்னா நான் உங்களை விரும்புறேங்கிற வார்த்தையை என் கண்ணங்கிட்ட இந்த ஜென்மத்துல சொல்லிருக்க மாட்டேன். அத்தா, நீங்க எனக்கு இவ்வளவு சுலபமா கிடைப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு மட்டும் அந்த நம்பிக்கை உண்டு. எப்படி? உங்க அண்ணன் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை விரும்புறேன்னு தெரியறதை விட நீ என்ன விரும்புறங்கிற உங்க அண்ணனுக்கு தெரிய வச்சுட்டா ஒரு சந்தோஷத்துல அக்கறை உள்ள அவரு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு ஒரு கணக்கு போட்டேன். அப்புறம் தான் இந்த கடிகாரத்தை உன் கையில கட்டினேன். நான் போட்ட கணக்குக்கு கரெக்டா ஆன்சர் கிடைச்சு போச்சு. இப்பதான் புரியுது. அதான் படிப்புல கணக்குல மட்டும் 100க்கு 100 மார்க் வாங்கிருக்கீங்க. அட, அதுக்குள்ள சர்டிபிகேட்டும் பாத்துட்டியா? அண்ணா, எங்க அண்ணா அண்ணா, தங்கச்சி, 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 சௌக்கியமா இருக்கல? ஆமா அண்ணா. சந்தோஷமா இருக்கல? ஆமா அண்ணா. என்ன நினைச்சு அழலி?
இல்லைன்னா நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கீல்ல ஆமாண்ணா. அது போதுமா எனக்கு அண்ணா உட்காருங்கண்ணா. இல்லம்மா உன்னை பார்க்கணும் போல இருந்தது ஒடியாந்துட்டேன் வரமா இருங்க அதுக்குள்ள என்ன அவசரம் காபி சாப்பிட்டு போங்க போதும் போதும் ஓடி வந்து உங்கத்தான் என்ன பத்தி ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நல்லா இன்னாரும் இருக்காது ஏதாவது எங்கே அப்படின்னு ஒன்று சித்தா பாக்கிட்ட கேள்வி சொல்றியா இரு இப்ப கேட்டுறேன் ஆமா உனக்கு இங்க என்ன வேலை இப்போ அது ரொம்ப முக்கியமான வேலை. அப்படின்னா சதா உங்களையே நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருக்கேனே அதுதான் வேலை. அதான் வேலையா இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.